அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாவீரன் தற்காப்பு கலை சிலம்பம். இன்றைக்கி வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு இவர் வந்து தருண் இவர் கோகுல் 2 பேர் வந்து ஒரு வருஷம் ஆகுது நம்ம இந்த சிலம்ப கலைக்கு வந்து மாவீரன் சிலம்ப கலைக்கு வந்து. இன்றைக்கி வந்துட்டு கூந்தா மாஞ்சா குத்து வரிசை முதல் பாடம் பண்ணி காட்டுவாங்க. மாணவர்கள் ஆசானங்கள் அனைவரும் பாருங்கள். 2 பேருமே நாகம் 16ல் 11 பாடம் கற்றுக்கினாங்க. அதே போல் குத்து வரிசை 10 பாடம், அந்த 10 பாடத்தில் ஒரு 4 பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி முதல் பாடம் பண்ணுவாங்க பாருங்கள். ரெடி? நேரம் நிலுப்பா, நேரம் பாரு. நல்லா வேகம் அழகாக இருக்கும். ஸ்டார்ட். இன்னொரு கேள்வி. ஸ்டார்ட். தெளிவா. அதே பண்ணு வேகமா. பண்ணு தெளிவு. கிட்டவா. இது போல் மாணவர்கள் வந்துட்டு பசங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா இது போல் கை காலை நல்லா அசைக்கணும். படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது, கலையும் சொல்லிக் கொடுங்க. நம்ம முன்னோர்கள் வந்துட்டு கல்வியை கொடுத்தாங்க, கலையை கொடுத்தாங்க. அதனால தான் அந்த காலத்தில் நோய் கிடையாது, ஒழுக்கம் இருந்தது, தெளிவு இருந்தது. பசங்களுக்கு கெட்ட பழக்கத்துக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாத ஒழுக்கமாக இருந்தாங்க அந்த காலத்தில். எல்லாருமே வந்து 100 வயசு, சராசரி 100 வயசு நோய் நொடியெலாம் இருந்தாங்க. இப்போ நோயில் தான் வாழ்கிறோம். உணவுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே மருந்து தான். அதனால் இந்த கலையை குத்து வரிசைன்ற பாடத்தை அனைவரும் பண்ணுங்கள். இப்போ அடிமுறை பண்ணுறாங்க, குத்து வரிசையும் பண்ணுங்கள். குத்து வரிசை நம்ம தமிழரோட கலை தான். குத்து வரிசையும் பண்ணுங்கள். சிலம்ப கலையை கண்டினியூவாக பண்ணுங்கள். தெரிஞ்ச கலை எல்லாமே நல்ல கலை தான். அதனால் கராத்தா, குங்ஃபு இதெல்லாம் தனித்தனி ஒரு கலை கிடையாது, எல்லாமே நல்ல கலை தான். எது பண்ணாலும் அதில் தெளிவாக உறுதியாக பண்ணுங்கள். எல்லா கலைக்கும் அது ஒரே கலையை அடக்கமாகிடும். எந்த கலையாக இருந்தாலும் அதை நேசித்து பண்ணுங்கள். அதே போல் சண்டை கலையாக பண்ணாதீங்க, ஆரோக்கியம் கொடுக்குற கலையாக பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், அவங்களோட தெளிவு இருக்கும், நல்லா ஒழுக்கமாக வளருவாங்க. இப்போ எங்கள் ஆசாலாம் பார்த்தா, நீ சண்டைக்கோசம் பண்ணுறியா இல்லை உன்னோட ஆரோக்கியத்துக்கோசம் பண்ணுறியா கேட்டார். அப்போ நான் வந்து சொல்கிறேன், நான் சண்டைக்கோசம் வந்து கற்றுக்கணும் வந்தேன் மாஸ்டர். ஆனால் எனக்கு இதை பண்ண அதனால் ஆரோக்கியம் கிடைக்கிது, ஒழுக்கம் கிடைக்கிது, தெளிவு கிடைக்கிது, அதுக்கோசம் நான் பண்ணுறேன் சொன்னேன். அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஆசானுக்கிட்டேயும் சண்டை கலையை உங்களோட ஆரோக்கியத்துக்கோசம் பண்ணுங்கள். ரெடி? நன்றி.